ஹாய் சலோ ஐ லவ் யூ. ஹாய் அர்மேஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு நியூ எஃப்எஃப் தாண்டா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதோட டைட்டில் கிரிமினல் போலீஸ் ஜான். அப்புறம் இந்த ஸ்டோரியை பற்றி சொல்லணுன்னா, இது லைட்டாக சுட்ட ஸ்டோரி. அது வந்து ஒரு க்ரைம் த்ரில்லர் நாவல்லேருந்து ஆட்டையை போட்டது. பட் இது வந்து நான் நம்மளோட எஃப்எஃப்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லு சேஞ்ச் பண்ணிட்டேன். கேரக்டர்ஸ், டைலாக்ஸ், சீன்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறமா அந்த நாவல் வந்து பெருசாக ரொமான்ஸே இருக்காது, வெறும் க்ரைமு, த்ரில்லர், ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக தான் இருக்கும். பட் நம்ம ஜேகேக்குன்னு போடும்போது ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். அப்புறம் இன்விசிபிள் அப்சஷன் ஏன் போடலன்னு சொல்லி நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகேடா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஸ்டோரியோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு மெயின் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. அந்த ஸ்டேஷன் ஏன் ஃபேமஸ்னு போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இப்போது அந்த ஸ்டேஷனே ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்குது. அங்கே இருக்க லாக்அப்பில் நிறைய கிரிமினல்ஸ் எல்லாம் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. அப்புறமா சஸ்பெக்டட் அக்யூஸ்டெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வெளியே முட்டி போட்டு பாவமாக அங்கே இருக்க கான்ஸ்டபிள்ஸையும் சப் இன்ஸ்பெக்டரையும் பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா அங்கே இருக்கவங்களால சத்தம் போட முடியாது. ஏன்னா ஸ்டேஷனில் இப்போ இன்ஸ்பெக்டர் இருக்கார். அதனால் அங்கே இருக்கவங்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு சின்ன பயத்துலேயே இருக்காங்க. அப்போது அங்கே ஒரு கான்ஸ்டபிள் வந்து சப் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறாங்க. ஜிமின் சார், ஏதோ மிஸ்ஸிங் கேஸ்னு ஒரு பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. இன்ஸ்பெக்டரையே தான் பார்ப்பேன்னு சொல்லி ஒத்த காலில் நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட கொஞ்சம் என்னென்னு பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ஃபைலை எடுத்துகிட்டு நம்மளோட ஜிமின் தான் செம்ம ஹேண்ட்ஸமாக அவரை பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணுறாரு. அவர் பார்க்கவே செம்மையாக இருக்கார். ஜிம்முக்கெல்லாம் போய் ஒரு போலீஸ் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி இருக்கார். அவ்வளோ ஹேண்ட்ஸமாக நம்மளோட ஜிமின் வந்து அந்த கான்செப்டில் பார்த்து அவரோட மேன்லி வாய்ஸில் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த கான்ஸ்டபிளும் ஒரு 3 பேரை கூப்பிட்டு வராரு. ஜிமின் வந்து அந்த 3 பேரையும் டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. ஒரு பேரண்ட்ஸ், ஒரு மிடில் ஏஜ் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க கூட ஒரு சின்ன பொண்ணு இருக்குது, அதுக்கு ஒரு 18 வயசு இருக்கும். அவங்க 3 பேருமே பயங்கரமாக அழுது முகமெல்லாம் வீங்கி ரொம்ப பதட்டமாக வந்திருக்காங்க. உட்காருங்க. அப்போது அவங்களும் உட்காடுறாங்க. என்ன பிரச்சனை? சார் சார் என் பொண்ணை காணோம் சார். ஒரு பையன் அவளை கடத்திட்டான் சார். என்ன பண்ணா எங்கே வச்சுருக்கானே தெரியல. என் பொண்ணு காணாமல் போய் 2 நாள் ஆகுது சார். அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணாமல் போன பொண்ணோட அம்மா வந்து பயங்கரமாக அழுதுட்டு ஜிமின் கிட்ட சொல்கிறாங்க. அழுகாதீங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், அப்போ தான் எங்களால் ஆக்ஷன் எடுக்க முடியும். இல்லை சார், நாங்கள் எதுவாக இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட பேசிக்கிறோம். நாங்கள் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா சொல்கிறாரு. அதை கேட்டவுடனே ஜிமின் ஐஸ் ரோல் பண்ணுறாரு. அப்போ அந்த கான்ஸ்டபிளும் ஜிமின் கிட்டே போய் அவரோட காதில் சொல்கிறாரு, சார் இவங்களும் வந்ததுலேருந்து அந்த இன்ஸ்பெக்டரை தான் பார்ப்பேன்னு சொல்லிகிட்ருக்காங்க. அந்த அரகண்ட்கிட்ட போய் மாட்டிட்டு முழிக்கணும்னு இவங்க தலையில் எழுதிருக்கு. எதுக்கு சார், பேசாமல் அவங்ககிட்டயே அனுப்பி விட்டுருங்க. அப்போது ஜிமின் அவரை பார்த்து மறைக்கிறாரு. சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிளை போய் சைடில் நிற்கிறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எழுந்து அந்த இன்ஸ்பெக்டரோட ரூமுக்கு போய் போன 5 மினிட்ஸ்லேயே ரிட்டர்ன் ஆகி வராரு. ஜிமின் வந்து வரும்போது சோகமாக வராரு. அதை பார்த்தோன்னே அங்கே இருக்க கான்ஸ்டபிளுக்கு லைட்டாக சிரிப்பாக வருது. அப்போ ஜிமினோட மைண்ட் வாய்ஸ், மனுஷனா இவன்லாம், இவங்ககிட்ட பேசுகிறதுக்கு பேசாமல் தண்ணி இல்லாத கிணத்துல வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சை பண்ணிகிட்டே வந்து, வாங்க இன்ஸ்பெக்டர் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லி அந்த 3 பேரையும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனவங்களுக்கு அங்கே இருக்க காட்சியை பார்த்தோன்னே செம ஷாக்கு. ஏன்னா அங்கே இருக்க டேபிள் டாப்பில் 2 ஷூவோட கால் இருக்குது. எஸ், அது வந்து நம்ம இன்ஸ்பெக்டரோட கால் தான். அவர் தான் அங்கே இருக்க சேரில் நல்லா சாஞ்சி உக்காந்துட்டு அவரோட போட்ஸ் காலை தூக்கி டேபிள் டாப்பில் வச்சுட்டு இந்த போலீஸ் போடுவாங்களே அந்த கேப் எடுத்து ஃபேஸில் கவர் பண்ணி நல்லா தூங்கிட்டுருக்காரு. இந்த ஸ்டேஷனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி. அதை பார்த்தோன்னே அந்த பேரண்ட்ஸ்க்கு செம ஷாக்கு. அப்போது அந்த டேபிளில் நேம் போர்டு இருக்கு இல்லையா, அதில் த இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் ஜான் ஜங்குக்னு இருக்குது. அதை பார்த்து தான் அது இன்ஸ்பெக்டர்னு அவங்களுக்கு தெரியுது. அவங்களும் பயந்துகிட்டே நிற்கிறாங்க. அவங்க 3 பேரும் உள்ளே போய் நின்று ரொம்ப நேரம் ஆயும் ஜேகே வந்து தெனாவட்டாக தூங்கிட்டே தான் இருக்கார் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. அப்போ ஒரு காதிலே போட்டுக்கல. அப்போ ஜிமினோட மைண்ட் வாய்ஸ், இப்போ தான் வர சொன்னான் பாரு, எவ்வளோ திமிர தூங்கிட்டுருக்கான். நம்ம நின்றுட்டே இருந்தால் இப்படியே தான் நின்றுட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அவனை எழுப்புறது? ஜங்குக்
அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ஜேகே வந்து அவரோட ஃபேஸில் இருக்க அந்த கேப்பை எடுத்துகிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஜிமினை பார்த்து பயங்கரமாக மறைக்கிறாரு. சாரி சார், இவங்க தான் மிஸ்ஸிங் கேஸ் விஷயமாக வந்திருக்காங்க சார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஜேகே வந்து லைட்டாக அவரோட ஐஸை டர்ன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பேரண்ட்ஸ் வந்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அவங்க பக்கத்தில் ஒரு பொண்ணு நிற்கிது. அப்படின்னு சொல்லி கண்ணை காட்டுறாரு. அப்போ அவங்க அந்த சேரில் உட்காடுறாங்க. ஜேகேவும் எழுந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்கார்றாரு. அப்போது என்னன்ற மாதிரி பார்க்குறாரு. சார், என் பொண்ணை ஒரு பையன் கடத்திட்டான் சார். காணாமல் போய் 2 நாள் ஆகுது சார். எங்கே இருக்காங்க, என்ன பண்ணாங்கன்னே தெரியல சார். என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து திரும்ப அழுகிறாங்க. அப்போ ஜேகே வந்து அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க அந்த சின்ன பொண்ணையே உத்து பார்க்குறாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு 18 வயசு இருக்கும். அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பேரண்ட்ஸை பார்க்குறாரு. சார், இது என்னோடய சின்ன பொண்ணு சார். காணாமல் போனது என்னோடய பெரிய பொண்ணு. அப்பவும் ஜேகே அப்படியே டேர்ன் பண்ணி அந்த பொண்ணை தான் டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. அதை பார்த்தோன்னே ஜிமினுக்கு செம்ம கெடுப்பாகுது. எப்படி பார்க்குறான் பாரு, பார்வையில் அந்த பொண்ணை சாப்பிட்ருவான்னு நினைக்கிறேன். அது எப்படி அவ்வளோ கரெக்டாக அந்த பையன் உங்கள் பொண்ணை கடத்திட்டான்னு சொல்கிறீங்க? சார், இல்லை சார், அந்த பையன் ரொம்ப நாளாக என் பொண்ணு ஒன் சைடாக லவ் பண்ணி அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான் சார். நாங்களும் அவனை கூப்பிட்டு விசாரித்தோம், இந்த மாதிரிலாம் எங்கள் பொண்ணு பின்னாடி சுற்றாதன்னு சொல்லி. ஆனால் அவன் கேட்காம அப்போவும் எங்கள் பொண்ணு பின்னாடி சுற்றி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருந்தான் சார். இப்போ எங்கள் பொண்ணை கடத்திட்டான் சார். எங்கே வச்சிருக்கான்னு தெரியல சார். எங்கள் பொண்ணை காணோம் சார். அது எப்படி அவன் கடத்திட்டான்னு அவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறீங்க? ஏன் உங்கள் பொண்ணு அவங்க கூட ஓடி போயிருக்கக்கூடாதா? சார், என்ன சார் சொல்கிறீங்க? அவன் என் பொண்ணு பின்னாடி சுற்றுறது அவளுக்கு சுத்தமாக பிடிக்காம எத்தனை நாள் எங்ககிட்ட அழுது சொல்லியிருக்கா. அவன் எப்படி சார் அவன் கூட ஓடி போவா? அவன் தான் என் பொண்ணை கடத்திட்டான் சார். இது என்ன சாவு விடா, சும்மா நொயின்னு அழுதுட்டு அழாமல் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டோடனே ஜிமின்கே ஒரு மாதிரி மனசே பதறுது. அட பாவி, ஹியூமன்ஸோட ஃபீலிங்ஸ் ஏதாவது இவனுக்கு தெரியுதா? அவங்களே எவ்வளோ கஷ்டத்தில் அவங்க பொண்ணை காணுன்னு சொல்லி வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவன் பாரு ஹார்ட்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உள்ளுக்குள்ளே திட்டிகிட்டே இருக்காரு. அப்போவும் ஜேகே அங்கே இருக்க அந்த பொண்ணையே தான் பார்த்து அவரோட லிப்ஸை ஒரு மாதிரி கேர்ஸ் பண்ணிவிட்டு அந்த பொண்ணையே டாப் டு பாட்டம் பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்து ஜிமின் ஐஸ் வைட் ஆகுது. பாவி, சரியான பொறுக்கி. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர ஒரு பொண்ணுங்களை ஓடுறதில்ல, எல்லாரையும் இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி பார்க்குறது, சில்மிஷம் பண்ண வேண்டியது, இதுதான் இவனோட வேலை. ஐயோ, அந்த பொண்ணை பார்த்தா எனக்கே பாவமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பாவமாக பார்க்குறாரு. அப்போ ஜேகே அந்த பொண்ணை பார்த்து டக்குன்னு ஐவிங் பண்ணிட்டாரு. அவ்வளோதான், அந்த பொண்ணு பயந்து ஹெட் டவுன் பண்ணிக்கிச்சு. அவ்வளோதான், ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வருது. அவர் பல்ல கடிச்சிட்டு பார்க்குறாரு. அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஜேகே கிட்ட யாராலுமே எதுவுமே பேச முடியாது. அவர் ரொம்ப திமிராக தான் எல்லாருக்கும் பதில் சொல்லுவார். அந்த ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்க ஒருத்தர்கிட்ட கூட அவர் மரியாதை நடந்துக்கவே மாட்டார். இப்படி தான் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் யாராவது எதிர்த்து பேசினா அவங்களே மரியாதை இல்லாமல் பேசுவார். அதனால ஜிமின் வந்து சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. இருந்தாலும் அவரால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஜிமின், நேற்று அரெஸ்ட் பண்ணல அந்த ப்ராஸ்டிடியூட் கேர்ள்ஸ், அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் இவங்களுக்கு காட்டு. வாட் சார், அவங்கள எதுக்காக இவங்களுக்கு காட்டணும்? கூப்பிட்டு போய் காட்டியா? அந்த பொண்ணுங்களில் இவங்க பொண்ணு இருக்காங்களான்னு அவங்க பார்த்து சொல்லட்டும். அவ்வளோதான். அதை கேட்டோடனே அந்த பேரண்ட்ஸ்க்கு ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது. சார், என்ன சார் பேசுகிறீங்க? என் பொண்ணு தங்கம் மாதிரி, அவளை போய் அந்த மாதிரி பொண்ணுங்களோட கம்பேர். சார் வேணாம் சார், அவளை பற்றி அந்த மாதிரி தப்பாக பேசாதீங்க சார். உங்களுக்கு தான் உங்கள் பொண்ணு, எங்களுக்கு எல்லாம் ஒன்று தான். ஏன் உன் பொண்ணு அவங்க கூட ஓடி போய் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி அங்கே ஜாலியாக ஜல்சா பண்ணியிருக்கலாம்ல? அப்போ எங்கள் ஆளுங்க ரைடுக்கு போய் அவளை கூட்டிகிட்டு வந்து ஸ்டேஷனில் வச்சுருக்கலாம். இது மாதிரி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் போய் அந்த பொண்ணுங்களை உங்கள் பொண்ணு யாராவது இருக்காளான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அவங்க பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அழுறதை பார்த்தோன்னே ஜிம்மினுக்கு கஷ்டமாக இருக்குது. ஜேகேவை பார்த்து முறைக்கிற மாதிரி பார்த்துட்ருக்காரு. யோ, கூப்பிட்டு போயா? கூப்பிட்டு போகிறேன் சார். சார், மேடம் கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸையும் அந்த பொண்ணையும் கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ ஜேகே அந்த பொண்ணை பார்த்து, பேபி நீ எங்கம்மா போகிற? நீ இங்கே உட்காரு,
உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். அவ்வளோதான். அதை கேட்டவுடனே அந்த பேரண்ட்ஸும் அந்த பொண்ணெல்லாம் பயங்கர ஷாக்காக வராங்க. அந்த பொண்ணு அவங்க பேரண்ட்ஸே வைட் ஐஸில் பார்க்குது. சார், என் பொண்ணுக்கிட்ட என்ன பேச போகிறீங்க? அவகிட்ட என்ன கேட்கணும்? அப்போ ஜிமினும், சார் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன கேட்க போகிறீங்க? யோ, கூட்டு போயா? இப்போ நீங்கள் கூட்டு போறியா இல்லை மொத்த ஃபேமிலியும் லாக்கப்பில் தள்ளி எஃப்ஐஆர் போடவா அப்படின்னு ஒரு மாதிரி திமிரா சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே ஜிமின் ஒரு பெரிய சைப் பண்ணிவிட்டு, சார் மேடம் இங்கே கொஞ்சம் வெளியே வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸை வெளில கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ அந்த பொண்ணு பயந்துட்டே ஜேகேவை பார்த்து நின்றுட்டுருக்குது. அப்போ ஜிமினும் அந்த பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வெளியில் போகிறாரு. சார் என்ன சார் இதெல்லாம்? என் பொண்ணுக்கிட்ட அவர் என்ன சார் பேச போகிறாரு? என் பொண்ணை கூப்பிட்டு வாங்க சார், நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறோம். இந்த ஸ்டேஷனுக்கு ஒரு நியாயம் கிடைக்குன்னு சொல்லி வந்தது ரொம்ப தப்பாக போச்சு. என் பொண்ணை வெளியில் கூப்பிட்டு வரேன் நான் போய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸ் திரும்ப உள்ளே போகிறாங்க. எங்கே போகிறீங்க? இங்கே இருங்க, நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உள்ளே போகிறாரு. அந்த பேரண்ட்ஸ் கிட்ட அந்த கான்ஸ்டபிள் வந்து, நான் தான் அப்போவே சொன்னேன்ல, எதாக இருந்தாலும் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் சார்கிட்டே டீல் பண்ணிக்கோங்க, அந்த ஆள் வேணாம், அவன் ரொம்ப மோசமான ஆள் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் கேட்டிங்களா? போனீங்க. இப்போ பாரு, அவனும் ஆக்ஷன் எடுக்க மாட்டான், நம்ம சப் இன்ஸ்பெக்டர் ஜிமின் சாரையும் ஒன்றும் பண்ண விட மாட்டான். அப்போவே சொன்னேன் அவன் ஒரு மாதிரியான ஆளுன்னு. கேட்டிங்களா? வாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. இல்லை, நாங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. எங்களுக்கு இந்த பொண்ணை நீங்கள் கண்டுபிடிச்சி தர வேணாம். என் சின்ன பொண்ணை கூட்டிகிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், நாங்களே கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அழுந்துட்டுருக்காங்க. அப்படியே இங்கே நம்மளோட ஜேகேயோட ரூமை காட்டினா ஜேகே வந்து அந்த பொண்ணை நல்லா ஹக் பண்ணிட்டு நின்றுட்டுருக்காரு. அந்த பொண்ணு அவரோட ஹக்குக்குள்ளே பயந்துட்டே நின்றுட்டுருக்குது. அப்போ டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. பார்த்தா ஜிமின் தான் வைட் ஐஸில் பார்த்துட்ருக்காரு. அதை பார்த்தோன்னே ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வருது. அந்த பொண்ணை பார்க்குறாரு. அந்த பொண்ணு ஒரு மாதிரி பயத்தில் நடுங்கிட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே அவருக்கு இப்போவே ஜேகேயோட ஃபேஸில் நல்லா பஞ்ச் பண்ணணும் போல் இருக்குது. அப்போ நம்ம ஜேகே ஜிமினை பார்த்து ஒரு மாதிரி நக்கலாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை நல்லா ஹக் பண்ணிகிட்ருக்காரு. சார், அந்த ப்ராஸ்டியூட் கேஸுங்கள அவங்களோட பொண்ணு இல்லை சார். அப்போது அதை கேட்டோன்னே ஜேகே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அங்கே இருக்க ஒரு டேபிள் டாப் மேலே போய் அப்படியே டர்ன் பண்ணி ஜம்ப் பண்ணி உட்கார்றாரு. இந்த திமிருக்கும் ஸ்டைலுக்கும் ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஃபாஸ்ட்டாக போய் அந்த பொண்ணோட கையை புல் பண்ணிவிட்டு அவர் பக்கத்தில் நிற்க வச்சுக்கிறாரு. சரி, அவங்கக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்கள அனுப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே அந்த பொண்ணோட சீக்கை டச் பண்ண வராரு. அப்போ ஜிமின் வந்து அந்த பொண்ணோட கையை வேகமாக புல் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டாரு. அதை பார்த்தோன்னே ஜேகே ஒரு நக்கல் ஸ்மெக் பண்ணிவிட்டு, என்ன காப்பாற்றிட்டுங்கன்னு நினைப்போ அப்படின்னு கத்தி சொல்கிறாரு. அதை வந்து ஜிமின் கேட்டும் கேட்காத மாதிரி அந்த பொண்ணை கூப்பிட்டு போய் அவங்க பேரண்ட்ஸ்கிட்டே விடுறாரு. இங்கே பாருங்கள், ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க. இல்லை சார், நாங்கள் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறதா இல்லை. அதை கேட்டோடனே ஜிமினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அவர் கஷ்டமாக அந்த பேரண்ட்ஸை பார்க்குறாங்க. அப்போ அந்த கான்ஸ்டபிள் வந்து, ஐயையோ நீங்கள் மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்காம போனீங்கன்னா அந்த இன்ஸு எங்களை உண்டு இல்லாமல் பண்ணிடுவான், வாங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வாங்குறாரு. அப்புறமா அந்த கான்ஸ்டபிளும் ஜிமின் கிட்ட வராரு. சார், இது ரொம்ப ஓவராக இருக்குது, வர வர அவனோட ஆட்டம் எல்லாம் மீறி போயிட்டுருக்கு. இப்படி வர பொண்ணுங்கக்கிட்டலாம் சில்மிஷம் பண்ணிகிட்டு இருந்தா நம்மளோட ஸ்டேஷனோட பேரே கெட்டு போயிடும். சின்னவங்க பெரியவங்கன்னு யாருக்கும் மரியாதையும் கொடுக்கறதில்ல. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாலும் அவங்கக்கிட்ட திமிராக பேசுறது. இப்படி பண்ணி தான் ஏசிபிலேருந்து ப்ரமோஷன் ஆகி இன்ஸ்பெக்டராக இருக்கார். இன்னும் அடங்கலையே. ஏன் சப் இன்ஸ்பெக்டர் சார், நீங்களாவது அவங்கக்கிட்ட ஏதாவது பேசலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கான்ஸ்டபிள் வந்து நம்மளோட ஜிமின் அண்ட் ஜேகே விட ரொம்ப பெரியவர். இருந்தாலும் நம்மளோட ஜேகே கிட்ட பேசணுன்னா அவருக்கு ஒரு மாதிரி பயம். அதனால தான் ஜிமின் கிட்ட சொல்லிகிட்ருக்காரு. ஜிமினாலையும் என்ன பண்ண முடியும்? அவர் பல்ல கடிச்சிட்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீப் சைப் பண்ணிவிட்டு நம்மளோட இன்ஸ்பெக்டரோட ரூமுக்கு போகிறாரு. அங்கே போய் ஜேகேவை பார்த்தா ஜிமின்க்கு இன்னும் கடுப்பாகுது. ஏன்னா அவர் நல்லா சேரில் சாஞ்சி உட்காந்து கேம் விளையாடிட்டுருக்காரு. இதில் வாயில் பாட்டு வேறு பாடிட்டுருக்காரு. ஒரு போலீஸ்கார மாதிரியா இருக்கான். அவன் ஆளும் தலையும் கை ஃபுல்லாக டேட்டூஸு பொறுக்கி மாதிரி இருக்கான். சார், நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? அந்த சின்ன பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமாக இருக்குது சார். அந்த பொண்ணுக்கிட்ட போய் அவங்கக்கிட்ட எஃப்ஐஆர் வாங்கி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி ஃபோனை பார்த்துட்டே கேட்குறாரு. அவ்வளோதான் ஜிம்மினுக்கு வெக்ஸ் ஆகிடுச்சி. சார், அப்போது ஜேகே வந்து ஜிம்மினை பார்த்து முறைக்கிறாரு.
அதாவது நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதில் சொல்லலை அப்படின்ற மாதிரி. அதை பார்த்தோன்னே ஜிமின் ஒரு ஐஸ் ரோல் பண்ணிவிட்டு, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை சார், கம்ப்ளைண்ட் வாங்கியாச்சு சார். அப்போது ஜேகே அவரோட சேரில் ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துட்டு, சொல்லு என்ன தெரிஞ்சுக்கணும் உனக்கு? சார் அந்த பொண்ணுக்கிட்ட ஏன் சார் அப்படி நடந்துக்கிட்டீங்க? இந்த பொண்ணு மட்டும் இல்லை, வரப்போகிற பொண்ணுக்கிட்டலாம் நீங்கள் இந்த மாதிரி தான் நடந்துக்கிறீங்க. ஒரு பிரச்சனைன்னா நம்பி வர நம்பக்கிட்டேயே நாமளே இந்த மாதிரி பண்ணோம்னா அவங்க எங்கே சார் போவாங்க? எப்படி சார் தைரியமாக பொண்ணுங்களாம் நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க? ச்சே, நேரில் விட ஃபோட்டோவில் செம்மையாக இருக்காளே. சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஃபோட்டோயா ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை டர்ன் பண்ணி ஜிமின் கிட்ட காட்டுறாரு. ஜிமின்க்கு அதை பார்த்தா செம்ம ஷாக்கு. ஏன்னா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பொண்ணோட ஃபோட்டோ அந்த வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில் அழகாக சிரிச்சிட்ருக்கு. சார் என்ன சார் இதெல்லாம்? இந்த பொண்ணுக்கிட்ட நம்பர் வாங்கிட்டீங்களா? சார் ஆனால் ஜிமின் உன் டைம் முடிஞ்சது, இந்த காசு போய் ஒரு பேக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அவர் பேக்கெட்லேருந்து காசை எடுத்து டேபிள் மேலே போடுறாரு. அதை பார்த்தோன்னே ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வருது. அவரும் பல்ல கடிச்சிட்டு அந்த காசை எடுத்துகிட்டு வெளியில் போகிறாரு. அப்போது வெளியில் இருக்க கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் அவர் ஒரு எக்ஸ்பெக்டிங் ஐஸோடு பார்க்குறாங்க. உள்ளே போய் பேசினாரா ஏதாவது சேஞ்சஸ் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி. ஆனால் ஜிமினோட சோகமான முகத்தை பார்த்தோன்னே இந்த கான்ஸ்டபிள்கெல்லாம் இவங்கிட்ட போய் நம்மளால் பேச முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சை பண்ணுறாங்க. பட் நம்ம ஜிமின்க்கு வந்து ஜேகே பேசுகிறதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்க மாட்டார். இந்த ஸ்டேஷனை வர்றவங்க கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறது தான் அவருக்கு கோபமாகவும் வருது, அவர்கிட்ட பிடிக்காத ஒன்றும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜில் தான் ஒன்றா தான் படித்தாங்க. காலேஜ் படிக்கும்போது ஜேகே வந்து நல்லா தான் இருந்தார். அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் நல்லா பேசி சிரிச்சிட்டு ஒரு நார்மலான பர்சனாக தான் இருந்தார். ஜிமினும் ஜேகேவும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் இல்லை அப்படின்னாலும் ரெண்டு பேருக்கும் நல்லாவே தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து நம்ம ஜிமின் வந்து சப் இன்ஸ்பெக்டராக ப்ரொமோஷன் ஆகி இந்த ஸ்டேஷனுக்கு வரும்போது, அதாவது இன்ஸ்பெக்டரை பார்த்தா சல்யூட் பண்ணுவாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் டே ஸ்டேஷனுக்கு வந்து அவங்களோட ஜாபில் ஜாயின் பண்ணும்போது அவங்களோட ஹையர் அஃபிஷியலுக்கு சல்யூட் பண்ணும்போது தான் ஜிமின் வந்து நம்ம ஜேகேவை ரொம்ப வருஷம் கழித்து பார்த்துருப்பாரு. பார்த்தோன்னே அவருக்கு செம்ம ஷாக்கு அண்ட் ஆல்சோ ஹாப்பி வேறு காலேஜ் மேட்னு சொல்லி, ஹாய் ஜேகே எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நார்மலாக பேசுவார். பட் ஜேகே வந்து ரொம்ப திமிராக பேசுவார். நம்ம ஜிமின்க்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கும். காலேஜில் பார்த்தோன்னா இவன் இப்போ ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்டானே, என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி அவரால் ஜேகேவோட பிஹேவியரை நம்பவே முடியல, நம்பாமையும் இருக்க முடியல. அவனுக்கு இவனுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்ற மாதிரி பார்ப்பார். நம்ம ஜேகே வந்து ஜிமின் யாருன்னே தெரிஞ்ச மாதிரியே காட்டிக்க மாட்டார், யாரோ மாதிரி தான் நடந்துக்குவார். அதனால் நம்ம ஜிமினும் ஜேகே கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுறாரு. ஜிமின் வந்து இந்த ஸ்டேஷனுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துலேயும் நம்மளோட ஜேகேவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் ஒரு 7 o'clock இருக்கும். ஒரு பெரிய மாலை தான் காட்டுறாங்க. அந்த மாலில் நம்மளோட சப் இன்ஸ்பெக்டர் ஜிமின் தான் இருக்கார். அவருக்கு ஆப்போசிட்டில் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஜிமினை பயங்கரமாக திட்டிகிட்ருக்கு. ஜிமின் ஸ்டாப், ஜஸ்ட் லெட்ஸ் பிரேக் அப், இதுக்கு மேலே என்னால் உங்க கூட முடியாது. நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? ஆஃப்டர் ஆல் ஒரு ஃபோன், அந்த ஃபோன் கூட உன்னால் வாங்கி தர முடியாதா? இப்போ வாங்கி தரேன், அப்புறம் வாங்கி தரேன்னு எத்தனை மாதமாக சொல்லிட்டு இருந்தேன். இப்போ மறுபடியும் அடுத்த மாதம் வாங்கி தரேன்னு சொல்கிறேன். ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் வித் யூ ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து இன்னும் நிறைய என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கு அந்த பொண்ணு. ஜிமின் வந்து இங்கே மைண்ட் வாய்ஸில், ஏண்டி நீ என்ன சாதாரண ஃபோனாக கேட்ட? ஐஃபோன் 15 Pro Max, அது எவ்வளோ தெரியுமா? 1,51,700 rupees. என்னோடய மாத சம்பளத்தை பாதி உன் பியூட்டி பார்லருக்கே செலவு பண்ணுற, மீதி இருக்கிறது இந்த மாதிரி ஷாப்பிங் மால் பர்ச்சேஸ்னு சொல்லி காலி பண்ணிடுறேன். அப்புறம் எப்படி என்னால் உனக்கு ஃபோன் வாங்கி தர முடியும்? என்னோட எல்லா மாதத்தையும் சம்பளத்தை நீயே காலி பண்ணிவிட்டு இப்போ மனசாட்சி இல்லாமல் பிரேக்கப்னு சொல்கிறப்பாரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு, ஆனால் வெளியில், பேபி ஐம் சாரி பேபி, நான் கண்டிப்பாக வாங்கி தந்துடுறேன், அந்த மாதிரிலாம் பிரேக்கப்னு சொல்லாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பேபி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு போலீஸ்ன்ற மறந்துட்டு கெஞ்சிட்ருக்காரு. ஆனால் அவளோ, நீ ஒரு போலீஸ், நீ நல்லா சம்பாதிப்ப, உன்னை லவ் பண்ணி உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டே ஜாலியாக இருக்குன்னு சொல்லி தான் நான் உன்னை துரத்தி லவ் பண்ணி உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் நீயோ நேர்மையாக இருக்க, மண்ணாங்கட்டியாக இருக்கன்னு சொல்லி என் உயிரை வாங்குற. சரி, அதாவது இருந்துட்டு போகுது, உன்கிட்ட வந்தால் 10 அடி தள்ளி போகிற, எதுவாக இருந்தாலும் மேரேஜ்க்கு அப்புறம்னு சொல்கிற. ஏண்டா உனக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்குதா இல்லையா? ஒரு பொண்ணு நானே உன்கிட்ட வரேன், ஆனால் நீ
அசால்ட்டாக மேரேஜ்க்கு அப்புறம்னு சொல்கிற, அப்புறம் ஒரு போலீஸ் மாதிரி நடந்துக்கிற, எப்போ பாரு சாக்லேட் பாய் மாதிரி நடந்துக்கிற, நல்லா ஹார்டாக ரூடாக ரக்டு பாயாக இருந்தாதானே நல்லாயிருக்கும். உன்ன மாதிரி ஒரு அம்மாஞ்சி கூட இதுக்கு மேலே என்னால் முடியாது. அதான் சொல்கிறேன், நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரமாட்டேன். லெட்ஸ் பிரேக்கப். இந்த உன்னோட இத்து போன சில்வர் ப்ரேஸ்லெட் அப்படின்னு சொல்லிட்டு கலட்டி சிமினோட ஃபேஸ்லேயே போட்டுட்டு, இதுக்கு மேலே என் பின்னாடி வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அதை பார்த்தோன்னே ஜிமினுக்கு செம்மையாக கோவம் வருது. அடி பாவி, என் காசெல்லாம் கரைச்சிட்டு இப்படி மனசாட்சியே நம்ம பிரேக்கப்னு சொல்கிறாளே, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேடி. உனக்கு கல்யாணம் ஆகி நெக்ஸ்ட் டேவே உன் புருஷன் உன்னோட பக்கத்து வீட்டு கிளவியே மேல்னு சொல்லி அவ கூட ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைல்ஸ் ஃப்ளோரில் மண்ணை வாரி அந்த பொண்ணு மேலே போடுறாரு. நல்லாவே இருக்க மாட்டேங்குடி. என் சாபம் ஒன்று சும்மாவே விடாதுடி. நீ இல்லைன்னா என்ன, வேறு பொண்ணு எனக்கு கிடைக்கவே மாட்டாளா அப்படின்ட்டு அசால்ட்டாக போயிட்டுருக்காரு. அவருக்கு ஒரு பக்கம் வருத்தம் தான், இருந்தாலும் இது 4வது பிரேக்கப் பண்ணுறதுனால அவருக்கு பெருசாக வருத்தம் இல்லை. எஸ், வர பொண்ணுங்கள்லாம் இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஜிமினை பிரேக்கப் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஜிமின் ஒரு உண்மையான காதலை எதிர்பார்க்குறாரு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு கபடம் இல்லாத காதலுக்காக அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் வர்றது என்னமோ பூரா முட்டா பீஸும் மொரட்டு பீஸுமா இருக்குது. அப்போ நம்ம ஜிமினும் வந்ததுக்கு ஒரு காஃபியாவது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலில் சுற்றிட்டு அங்கே இருக்க ஒரு காஃபி ஷாப்புக்கு போகலான்னு போகிறாரு. பார்த்தா ஒரே கப்பலாக சுற்றிட்டுருக்காங்க. அதை பார்க்கும்போது ஜிமினுக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. அப்போது அந்த காஃபி ஷாப்புக்குள்ளேயும் ஒரு கப்பலை பார்க்குறாரு. அவ்வளோதான், அவங்க 2 பேரையும் பார்த்தோன்னே ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. பாவி, இவன் இங்கே என்ன பண்ணுறான், அது இந்த பொண்ணு கூட அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங்காக போகிறாரு. அங்கே இருக்க அந்த டேபிள் பக்கத்தில் போய் இவரும் தெரியாமல் உட்காந்துக்கிறாரு. அப்படி அவங்க 2 பேரும் என்ன தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒட்டு கேட்குறதுக்காக பார்த்தா அந்த கப்பல் ரொம்ப நேரமாக சைலண்ட்டாகவே உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ஜிமினோட மைண்ட் வாய்ஸ், ஏதாவது பேசுகிறான்னா பாரு, ஸ்டேஷனில் தான் வெறப்பாக உட்காந்துருப்பான், இங்கேயும் வெறப்பாகவே உட்காந்துருக்கான். பாவம் அந்த பொண்ணு, அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட எப்படியோ மிரட்டி நம்பர் வாங்கினதும் இல்லாமல் இப்போ காஃபி ஷாப் வரைக்கும் வர வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. எஸ், அது நம்மளோட இன்ஸ்பெக்டர் ஜங்குக். அப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பொண்ணு எதிரில் பாவமாக உட்காந்து ஜங்குக்கே பார்த்துட்ருக்கு. அப்போ நம்ம ஜேகேவும் அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்காரு. அப்புறமா அந்த பொண்ணும் இந்த சார் பேச மாட்டார் போல், நம்மளாதான் பேசணும்னு நினச்சி அதுவே வாயை திறக்குது. சார், எங்கள் அப்பா அம்மாவுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுத்துருங்க சார், அவங்க ரொம்ப மோசம். என் அக்காவை எப்படிலாம் கொடுமைப்படுத்தி கொலை பண்ணாங்க தெரியுமா சார், அவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்கணும் சார். இப்போ எதுக்கு அழுறதை ஸ்டாப் பண்ணு. நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லு. உன் அக்கா அந்த பையனை லவ் பண்ணாளா? இல்லை சார், எங்கள் அக்காவும் அந்த அண்ணாவும் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் எப்பவும் கேஷுவலாக பேசிட்டு பழகிறது உண்டு. ஆனால் அதை பார்த்துட்டு என் அக்கா பக்கத்தில் இருக்கவங்களாம் என் அப்பா அம்மா கிட்ட உங்கள் பொண்ணும் அந்த பையனும் லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அவங்கள 2 பேரையும் பார்த்தா சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லியே என் அப்பா அம்மா என் அக்காவை ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் அந்த அண்ணா வேறு ஜாதி வேறு, அதனாலேயே அந்த அண்ணாவையும் என் அப்பா அம்மா அடித்து இனிமேல் என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால என் அக்கா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. ஆனால் ஒரு நாள் அந்த அண்ணா எங்கள் வீட்டுக்கு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. என்ன? ஆமாம் சார், அந்த அண்ணா எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. ஏன், என்னாச்சு? அந்த அண்ணா நம்மளால தான் என் அக்கா ரொம்ப கஷ்டப்படுறா, சரி நம்ம அவகிட்ட போய் பேசி சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணா ஒரு நாள் நைட் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் எங்கள் வீட்டு செவ்வரேறி குதிச்சு எங்கள் அக்காவோட ரூமுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சார் எங்கள் அப்பா அம்மா அந்த அண்ணாவை எங்கள் அக்காவோட ரூமில் பார்த்துட்டு அந்த அண்ணாவை ஸ்டாப், அதுக்கு மேலே நீ எதுவும் சொல்ல வேணாம். நான் கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லு. உன் அப்பா அம்மானா உனக்கு பிடிக்குமா? அவங்க 2 பேரும் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அதை கேட்டோன்னே அந்த பொண்ணு ஷாக்கிங்காக ஜேகேவை பார்க்குது. பட் 2 நிமிஷம் ஆயும் எந்த பதிலுமே சொல்லலை. அந்த பொண்ணு எந்த பதிலும் சொல்லாதனால ஜேகே அந்த பொண்ணை பார்த்து ஒரு ஸ்மிர்க் பண்ணுறாரு. ஏன்னா அவள் என்ன நினைக்கிறான்னு அவரால் புரிஞ்சிக்க முடியுது. இருந்தாலும் அந்த பொண்ணோட வாயாலே சொல்லணும்னு சொல்லி அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. அப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து,
இல்லை சார், அவங்க வேணாம். அவங்க உயிரோடு இருக்கிறதே தப்பு. ஒரு பெத்த பொண்ணுக்கே பாவம் பார்க்காதவங்க ஒரு மனசாட்சியே இல்லாமல் என் அக்காவை அடித்தே கொலை பண்ணிட்டாங்க, அந்த அண்ணாவையும். இப்படிப்பட்டவங்க இந்த உலகத்தில் இருக்கணுமா சார்? என் அப்பா அம்மான்றதுக்காக என்னால் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண முடியாது. காட்டில் வாழ்கிற மிருகங்கள் கூட அவங்களுக்கு பசிச்சாதான் ஒரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிடும். ஆனால் இந்த 6 அறிவு இருக்க மனுஷங்க தேவையே இல்லாமல் இந்த ஜாதி மதம்னு சொல்லி அநியாயமாக ஒரு தப்பும் பண்ணாத என் அக்காவையும் அந்த அண்ணாவையும் அநியாயமாக அடித்தே கொலை பண்ணிட்டாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த நாட்டுக்கு, இந்த என் வீட்டுக்கும் தேவையே இல்லை சார். அவங்க எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயங்கரமாக அழுகுது. அவ்வளோதான். இதை கேட்டவுடனே ஜிமின் காய்ஸ் வாய்டாகுது. என்னையா நடக்குதுங்க? ஒரு பப்ளிக் பிளேஸில் கொலை பண்ணுறதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அட பாவி, அப்போ அதுங்க 2 தான் அவங்க பொண்ணை கொலை பண்ணிச்சிங்களா? அவங்களே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி என்னம்மா நேற்று நடித்தாங்க. நானே ஒரு நிமிஷம் பாவம்னு நினச்சி நம்பிட்டேன். ஆனால் இவன் எப்படி கரெக்டாக மாப்பம் பிடிச்சான்? அப்போ உனக்கும் அப்பா அம்மா வேணாம். இல்லைண்ணா, அவங்க எனக்கு வேணாம். அவங்க ரொம்ப மோசம்ண்ணா. எது அண்ணாவா? என்ன இந்த பொண்ணு திடீர்னு நம்ம இன்ஸ்பெக்டர் சார் அண்ணானுது? இங்கே பாரு, நீ எதையும் கவலைப்படாத. அண்ணன் நான் இருக்கேன். உனக்கு எந்த பிரச்சனைனாலும் நான் பார்த்துக்கிறேன். உன்னோட முடிவில் நீ தெளிவாரு, சரியா? இவன் நல்லவனா இல்லை கெட்டவனா? கெட்டவன். ஒட்டு கேட்ட வரைக்கும் போதும். எழுந்திங்க வந்து உக்காருங்க, சப் இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் பாக் ஜிமின். எப்படி நம்ம மனசில் நினச்சது கரெக்டாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டர்ன் பண்ணி ஜேகேவை பார்த்து அக்வாட ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. ஏன்னா அவர் தான் கையும் காலமும் மாட்டிக்கிட்டாரே. ஒரு மாதிரி சிரிச்சுட்டே அங்கே போய் நிற்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்கிறாரு. ஜிமினும் அங்கே இருக்க சேரில் உட்காராரு. அப்போ அந்த பொண்ணு ஜிமினை பார்த்து திருன்னு முழிக்குது. சார், வித் யோர் பர்மிஷன், இந்த பொண்ணை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா? ஏம்மா, அன்றைக்கி எதுக்கு நீ சாரை கட்டி பிடிச்ச? சார் எதுக்கு உன்னை கட்டி பிடிச்சிட்டு இருந்தாரு? அதுவா சார், எனக்கு உண்மை சொல்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு. அது இல்லாமல் என் அப்பா அம்மா வேறு என் கூடவே இருந்தாங்களா, என்னால் உண்மை சொல்ல முடியல. ஆனால் சார் தான் என்னோடய பதட்டத்தை வச்சு நான் ஏதோ சொல்ல வரேன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு என்னை பார்த்து கண்ணடிச்சாரா. நானும் ஆன்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சிட்டேனா. அப்புறமா தான் சார் எங்கள் அப்பா அம்மாவை வெளியே அனுப்பிட்டு என்கிட்ட உண்மை என்னன்னு சொல்லி கேட்டாரா. ஆனால் அப்போவும் எனக்கு சொல்கிறதுக்கு பயமாக இருந்துச்சு. அப்போ சார் தான் என்னை கட்டி பிடிச்சி, அண்ணன் நான் இருக்கேன், பயப்படாமல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்டாரா. அண்ணன்னு சொன்னோடனே எனக்கு அழுகையாக வந்துருச்சு. நானும் சாரை கட்டி பிடிச்சிட்டேன். அப்போ தான் சார் நான் இருக்கேன், பயப்படாமல் என்ன நடந்துச்சு சொல்லுன்னு சொன்னாரா. அப்புறம் தான் நான் நடந்ததெல்லாம் சொன்னேன். அப்புறம் எதுக்கு சார் நீங்கள் இந்த பொண்ணை பேபின்னு சொன்னீங்க? பேபின்னா குழந்த தானே, பாரு குழந்த மாதிரி அழுதுட்டுருக்கு அப்படின்னு கேஷுவலாக சொல்கிறாரு. இதை கேட்டோன்னே ஜிம்மினுக்கு செம்ம கன்ஃபியூஸ் ஆகுது. அப்புறம் இருக்கு சார் அந்த பொண்ணுக்கிட்ட நம்பர் வாங்கினீங்க? இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனில் இருக்க ஒரு வீடியோவை காட்டுறாரு. அந்த வீடியோவில் அந்த கடத்தித்தான் சொல்கிற பையனை இந்த பொண்ணோட அப்பா அம்மா பயங்கரமாக போட்டு அடிச்சிட்ருக்காங்க. அப்போது தடுக்கிறதுக்காக அந்த பொண்ணோட அக்கா தடுக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணையும் அடித்து செவுத்தில் தள்ளி பயங்கரமாக இடித்து அங்கே நிறைய ரெட் கலரில் ஆயிடுச்சு பிளட்டாக. அப்போது இது எல்லாத்தையுமே இந்த பொண்ணு பார்க்கக்கூடாதுன்னு பக்கத்தில் இருக்க ஒரு ரூமில் அடைச்சி வச்சுருப்பாங்க. பட் பேக் சைடில் இருக்க விண்டோ வழியாக அந்த பொண்ணு வீடியோ எடுத்திருக்கோம். பார்த்தா கடைசியில் அவங்க அப்பா அம்மா தான் அவங்க 2 பேரையும் அடித்து முடிச்சிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஜிம்மினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. சார், அப்படின்னா இவ்வளோ பெரிய எவிடன்ஸ் இருக்கா? இது ஒன்று போதுமே அவங்க பேரண்ட்ஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு. அப்போ ஜேகே ஜிம்மின் கையில் இருக்க ஃபோனை வெடுக்குன்னு பிடுங்கிட்டு, இது ஒன்றும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை, அப்புறம் நான் எதையும் சொல்லிட்டு செய்ய மாட்டேன். சார், அப்புறம் எதுக்கு சார் அந்த பொண்ணை அன்றைக்கி ஸ்டேஷனில் முழுங்குற மாதிரி பார்த்தீங்க? நான் அந்த பொண்ணை அப்சர்வ் பண்ணேன். அவள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கா, எப்படி இருக்கான்னு சொல்லி பார்த்தேன். அவளை பார்த்த மாதிரி தான் அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்தேன். ஏன் நீ அதை கவனிக்கலையா? ஒரு போலீஸ்காரன் ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்க, அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு சொல்லி அவங்கள பார்த்தே புரிஞ்சிக்கணும். அந்த மாதிரி நான் அவங்கள அப்சர்வ் பண்ணேன். அவங்க நல்லா பொய் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இந்த பொண்ணை பார்த்தேன். இந்த பொண்ணு பயத்தில் எதையோ சொல்ல துடிக்குதுன்னு நினச்சேன்.
அதனால தான் அவங்கள வெளியே அனுப்பிட்டு இந்த பொண்ணுக்கிட்டே நான் விசாரித்தேன். சார், நீங்கள் நல்லவரா இல்லை கெட்டவரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. அதுக்கு ஜேகே வந்து ஒரு ஸ்மிட் பண்ணிவிட்டு, அது நீங்கள் பார்க்குற பார்வையில் இருக்குது. நான் நல்லவன் சொல்லி யார்கிட்டையும் போய் ப்ரூஃப் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நீ பொறுக்கின்னு நினச்சா நான் பொறுக்கி தான் அப்படின்னு சொல்லி பின் பண்ணி ஜிமினை ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஜிமின் வந்து கல்ப் பண்ணுறாரு. ஏன்னா அவர் தானே அந்த மாதிரிலாம் யோசிப்பார். அப்போ ஜேகே வந்து அந்த பொண்ணை பார்த்து, நீ கிளம்புமா, அண்ணன் நான் இருக்கேன், பயப்படாத. அப்போ அந்த பொண்ணுக்கும் ஜேகேவை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி பிரதர் ஃபீலிங். ஓகேண்ணா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே அங்கேருந்து போகுது. அப்புறம் நம்ம ஜேகேவும் அங்கேருந்து எழுந்து வேகமாக நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஜிமின் வந்து ஜேகே பின்னாடியே ஓடுறாரு. ஜேகே, நீ ரொம்ப கிரேட். ஒரு பொண்ணுங்களோட மனசை புரிஞ்சுட்டு எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. உன்னை போய் நான் தப்பாக நினச்சிட்டேனே அப்படி சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அப்போ ஜேகே வந்து அவரோட ஹிப்பில் கை வச்சுட்டு ஜிமினை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. இப்போவும் நீ என்ன தப்பாக தான் நினச்சிட்டேன். நான் பொண்ணுங்க விஷயத்தில் ரொம்ப டேஞ்சர். நான் கண்ட இடத்துல வாய வைக்கிற நாய் இல்லை, பசிச்சா மட்டும் வேட்டையாடுற சிங்கம். என்னோடய இளமை பசியை சுண்டி இழுக்கிற மாதிரி ஒருத்தியை நான் இன்னும் பார்க்கல. அப்படி நான் பார்த்துட்டேன்னா அவள் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், ஏன் இன்னொருத்தனோட பொண்டாட்டியாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என்கிட்ட நான் தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வில்லத்தனமாக சொல்கிறாரு. அவ்வளோதான். அதை பார்த்தோன்னே நம்ம ஜிமினுக்கு திரும்பவும் தலையை சுற்றுது. அடப்பாவி, உன்னை போய் கொஞ்ச நேரத்தில் நான் நல்லவன்னு நினச்சிட்டேன்னு. இந்த 2 வருஷத்தில் இன்றைக்கி தான் நான் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினச்சேன். ஆனால் திரும்பவும் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்காரு. இப்போ அந்த அதர் சைட் உங்களை தான் காட்டுறாங்க. நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு உங்களோட ஹேரை வந்து டவல் வச்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்களை ஒரு பர்சன் வந்து டக்குன்னு பேக்கப் பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்ளின்ச் ஆகி அந்த மிரரில் பார்க்குறீங்க. அப்போது ஒரு ப்ராடஸ்ட் ஷோல்டர், கை ஃபுல்லாக டேட்டூஸ், லிப்ஸில் பியர்சிங் பண்ணியிருக்காங்க, ஐப்ரோலையும் பியர்சிங் பண்ணியிருக்காங்க. அவரோட ஷார்ப்பான லுக் உங்களை ரொம்பவே பயன்படுத்துது. நீங்கள் மிரரில் பயந்துட்டே அந்த பர்சனை பார்க்குறீங்க. அப்போது அந்த பர்சன் உங்கள் நெக்கு கிட்ட லீன் ஆகி, காலையிலே மூடு எத்திரையா என்ன, ப்ளீஸுங்க என்னை விட்டுருங்க, எனக்கு பெயினாக இருக்குது. அது நைட்டு நீ என்கிட்ட முரண்டு பிடிக்காமல் இருந்திருந்தா நான் சாஃப்டாக உன்னை ஹேண்டில் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அந்த வாலில் புஷ் பண்ணி உங்கள் 2 கையும் மேலே பின் பண்ணி உங்கள் நெக்கு கிட்ட லீன் ஆகி பயங்கரமாக பைட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீங்களும் அவர்கிட்ட போராடிட்டுருக்கீங்க. அப்போது அந்த பர்சன் வந்து உங்களோட சாரியை வந்து பயங்கர ஸ்பீடாக புல் பண்ணி தூக்கி போட்டுட்டு உங்களை அப்படியே அங்கே இருக்க பெட்டில் தூக்கி தம்முன்னு போடுறாரு. அவ்வளோதான். நீங்கள் பயங்கரமாக பயந்துட்டு உங்களோட ஐஸை டக்குன்னு ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் ரூமில் இருக்கீங்க. ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. உங்கள் பெட்டில் பக்கத்தில் உங்கள் ஹஸ்பண்ட் தூங்கிட்டுருக்காரு. திரும்பவும் அதே ட்ரீம். யார் அவனை ட்ரீமில் பார்க்கும்போது எனக்கு செம்மையாக பயமாக இருக்குது. ஏன் அவன் என்னோடய ட்ரீமில் வரணும்? அவனை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயும் பார்த்ததே இல்லையே. எப்படி அவன் அவ்வளோ அக்யூரேட்டாக எனக்கு ட்ரீமில் தெரிகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹோல் பாடியை பயங்கரமாக ஷிவர் ஆகுது. எப்போல்லாம் உங்களுக்கு அந்த ட்ரீமில் இந்த பர்சன் வரானோ அப்போல்லாம் உங்களுக்கு செம்மையாக பயம் ஆகும். நீங்கள் அங்கே இருக்க வாட்டரை குடிக்கலான்னு எடுக்க போகிறீங்க, பட் அது கீழே விழுது. அப்போ உங்கள் பக்கத்தில் தூங்கிட்டு இருந்த பர்சனும் டக்குன்னு எழுந்து உட்காராரு. வயன், என்னடி ஆச்சு? தண்ணி கீழே விழுந்துருச்சா? இரு, நான் வேறு தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. மெதுவாக குடிடி, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க. சரி வா தூங்கலாம். என்னங்க? என்னடி, நான் உங்களை ஹக் பண்ணிக்கவா? வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் ஸ்பீடாக போய் அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. டெஹங், என்னடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை கப் பண்ணி உங்கள் ஐஸு நோஸ்ன்னு சொல்லி அட்மையர் பண்ணி பார்க்குறாரு. சாரி. எதுக்கு சாரி? நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வந்து ஹக் பண்ணி, வயன் எதையும் யோசிக்காமல் நிம்மதியாக தூங்கு.
அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் 2 பேரும் நல்லா ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் நல்லா தூங்கி உங்களோட ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா அந்த ரூமில் நீங்கள் மட்டும்தான் தனியாக இருக்கீங்க. நீங்கள் நைட்டு நடந்த கனவெல்லாம் யோசித்து பார்க்குறீங்க. எஸ், அந்த கனவு உங்களுக்கு அடிக்கடி வரும். உங்களுக்கும் டேஹாங்க்கும் மேரேஜ் ஆகி இப்போ 3 மந்த் ஆகுது. 2 பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டீங்க. டே வந்து உங்களை அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாரு. அவரோட உள்ளங்கையில் வச்சு தாங்குறாருன்னே சொல்லலாம். அவர் உங்கள் மேலே ரொம்ப லவ், ரொம்ப கேரிங். அதுக்கு மேலே அவரோட அப்பா அம்மா அவங்களும் உங்கள் மேலே ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. டேங்க வந்து உங்களை ஏதாவது திட்டினா டேக்கு பயங்கரமாக திட்டு விழும் அவங்க அப்பா அம்மா கிட்ட. உங்களுக்கு தான் அந்த வீட்டில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறம் தான் டேக்கே அந்த வீட்டில் மரியாதை இருக்கும். அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் உங்களோட கனவுல இன்னொருத்தன் யாருன்னே தெரியாதவங்க கூட வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்களும் டேஹாங்கும் 2 பேரும் மேரேஜ் ஆகியும் லவர்ஸ் மாதிரி தான் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஏன்னா உங்கள் 2 பேருக்கும் டைம் சரியில்லைன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நைட்டை வந்து தள்ளி வச்சுருக்காங்க. இருந்தாலும் டேஹாங் வந்து உங்ககிட்ட அதெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்கல. அவர் உங்ககிட்ட ஒரு லவ்வோடு இருக்கார். உங்ககிட்டேருந்து கிடைக்க வேண்டியது அவருக்கு லவ், உங்களுக்கு அவரோட பியூர் லவ். நீங்கள் 2 பேரும் மேரேஜ் ஆகியும் எந்த ஒரு லஸ் ஃபீலிங்கும் இல்லாமல் அழகாக வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்புறம் ஒரு டீப் சைப் பண்ணிவிட்டு அப்படியே பெட்லேருந்து எழுந்து கீழே டவுன் ஸ்டேர்ஸ் போகிறீங்க. பார்த்தா உங்கள் ஆண்டி வந்து பூஜை ரூமில் பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் அங்கிள் வந்து அங்கே இருக்க கவுச்சில் உட்காந்து பேப்பர் படிச்சிட்ருக்காரு. நீங்கள் அவங்கள பார்த்து குட் மார்னிங்மா, குட் மார்னிங்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே போய் உட்காருறீங்க. வயன் வந்துட்டியா? அம்மா எனக்கு காஃபியா? பல்லு விளக்குனியா? விளக்கிட்டேனே. அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. நீங்களும் அவங்க பின்னாடியே போய் அங்கே இருக்க கவுண்டர் டாப்பில் ஏறி உட்காடுறீங்க. அங்கே பார்த்தா டேஹாங் வந்து குக் பண்ணிகிட்ருக்காரு. அவரை பார்த்தோன்னே நீங்கள் உங்கள் ஐஸ் ஃபுல்லாக லவ்வோடு பார்க்குறீங்க. ஏன்னா அவர் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக நின்று குக் பண்ணிகிட்ருக்காரு. யார் பார்த்தாலும் அவரோட அழகில் விழுந்துருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிட்டு டேஹாங்கே பார்த்துட்ருக்கீங்க. ஏய், காஃபி குடிக்கிறியே, பல்லு விளக்குனியாடி? விளக்கிட்டனே, நீ வேணால் அம்மா கிட்டே கேட்டுப்பாரு. நீ யாரை வேணாலும் ஏமாற்றலாம், ஆனால் என்னை ஏமாற்ற முடியாது. இங்கே என் கிட்டவா? கிட்டவாடி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்பட்டே வந்து டக்குனு உங்களோட கையை பின்னாடி வச்சு பின் பண்ணுறாரு. நாளையிலேருந்து பல்லு விளக்காமல் காஃபி குடித்த அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன பண்ணுவேன்? என் புருஷன்தான் ரொம்ப நல்லவனாச்சே, என்னை ஒன்றும் பண்ண மாட்டா. அப்படியே எப்பவும் இருப்பேன்னு நினைக்காத. ஆனால் நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. அழகான அன்பான புருஷன். அப்பா அம்மா மாதிரி எனக்கு ஒரு அத்தை மாமா. என்னை விட ஒரு லக்கியான பொண்ணு இந்த உலகத்திலே இருக்க முடியாது. இல்லை, உன்ன மாதிரி ஒரு அழகான நாட்டி பொண்டாட்டி கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் அதுக்காகலாம் உன்னை ப்ரஷ் பண்ணாமல் காஃபி குடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கப்பை பிடுங்குறாரு. பட் நீங்கள் அவரை புஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து இறங்குறீங்க. அப்படியே வெளியே லிவிங் ஏரியாவுக்கு ஓடுறீங்க. அங்கே போய் உங்கள் அங்கிள் முன்னாடி உட்காருறீங்க. ஒரு காஃபி குடிக்க எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. எது, உனக்கு மட்டும் காஃபி கிடச்சிருச்சா? ஏண்டி, இங்கே நான் எவ்வளோ நேரமாக காஃபி கேட்டுட்ருக்கேன், எனக்கு கொடுக்காம இவளுக்கு மட்டும் கொடுத்துட்டேன். இதோட நீங்கள் 4வது காஃபி கேட்குறீங்க. எது 4வது காஃபியா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறீங்க. காஃபியெல்லாம் குடிக்க முடியாது, சீக்கிரமாக எழுந்து கிளம்பி ஆஃபீஸ் போகிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆண்டி போகிறாங்க. நீங்கள் அவரை பார்த்து நக்கலாக சிரிச்சிட்டு நான் காஃபி குடிக்கிறேனே அப்படின்ற மாதிரி அந்த அங்கிள் கிட்ட விளையாட்டு காமிச்சிட்டே குடிச்சிட்ருக்கீங்க. அந்த வீட்டில் உங்களை இப்படி தான் பார்த்துக்குறாங்க, ரொம்பவே பாசமாக. என்னமோ நீங்கள் அந்த வீட்டு மருமக மாதிரியே அவங்க ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அந்த வீட்டிலே பிறந்த ஒரு பொண்ணு மாதிரி தான் உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. உங்களுக்கு யாருமே கிடையாது. நீங்கள் ஒரு ஆர்பனேஜில் தான் படிச்சிங்க, வளர்ந்தீங்க. பட் இப்படி ஒரு ஃபேமிலி, இப்படி ஒரு கேரிங், அதுவும் ஒரு லவபிள் ஹஸ்பண்ட். உங்களுக்கு உங்கள் லைஃப் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஹாப்பியாக உங்கள் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கீங்க. அப்புறம் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த அதர் சைட் காட்டுறாங்க. அங்கே நம்ம ஜிமின் தான் காலையில் நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவல் மட்டும் கட்டிட்டு அவரோட ரூமில் வந்து தலையை தோட்டிகிட்ருக்காரு. அப்போ அவருக்கு கால் வருது. இருந்தாலும் இக்னோர் பண்ணிவிட்டு அவரோட கபோர்டை ஓப்பன் பண்ணி ட்ரெஸ் எடுக்க போகிறாரு. விடாமல் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. அப்போ ஜிமின் வந்து
அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. ஃபோனை பார்த்து செம்ம ஷாக்கு. ஏன்னா அதில் இன்ஸ்பெக்டர் ஜான் இருக்குது. பீஸ்ட் ஃபோன் பண்ணிட்டான். எப்படி தான் இவனுக்கு மட்டும் மூக்கு வேர்க்குமோ தெரியல. ஒரு நாளாவது ரிலாக்ஸ்டாக எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மெதுவாக வேலைக்கு போகலான்னு பார்த்தா விட்ட மாட்டான். எப்போ பாரு காலில் சுடு தண்ணி ஊற்றுன மாதிரி ஒட்டனே வான்னு சொல்லுவான். அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே புலம்பிட்டு காலை அட்டன் பண்ணி ஹலோ, ரிலாக்ஸ்டாக எழுந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மெதுவாக வேலைக்கு போகணுன்னா நீங்கள் ஏதாவது ஆஃபீஸில் அக்கௌண்டன்ட் வேலையை தான் ஜாயின் பண்ணியிருக்கணும். மிஸ்டர் பாக் ஜிமின் போலீஸ் வேலைக்கு வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ஜேகே அவரோட மேன்லி வாய்ஸில் சொல்லவே ஜிமின்கே ஜர்க் ஆகிடுச்சு. அப்போ அவர் ஃபோனை எடுத்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சுற்றி முற்றியும் இங்கே ஏதாவது கேமரா வச்சுருக்கானா? அப்படியே கேமரா வச்சுருந்தாலும் நான் வாய் விட்டு பேசலையே, மனசுக்குள்ளே தானே நினச்சேன். எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிறான்? சார் இங்கே பாருங்கள் ஜிமின், அன்றைக்கி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாலே ஒரு பொண்ணு, அவளோட அப்பா அம்மா அவங்க வீட்டிலே சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். நீங்கள் என்ன ஏதுன்னு ஸ்பாட்டுக்கு போய் பார்த்து ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை டக்குன்னு கட் பண்ணிட்டாரு. அதை கேட்டவுடனே ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. பாவி, சைலண்ட்டாக 2 கொலை பண்ணிவிட்டு எவ்வளோ நார்மலாக சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறான். அப்புறமா ஜிமினும் கிளம்பி அவர் கூட 2 கான்ஸ்டபிளை கூட்டிட்டு அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த வீட்டில் கட்டில் ஓரமாக 2 பேர் படுத்த வாக்கிலே அப்படியே இறந்துருக்காங்க. அப்போது அந்த பெட்டுக்கு பக்கத்தில் அந்த நைட் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு லெட்டர் இருக்குது. அதில் இந்த சாவுக்கு யாரும் காரணம் இல்லை, நாங்கள் தான் எங்கள் பொண்ணை பிரிஞ்ச சோகம் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக எழுதியிருக்கு. அதை பார்த்தோன்னே ஜிமின் நல்லா பிளான் பண்ணியிருக்கான். லெட்டரெல்லாம் எழுதி வாங்கியிருக்கான் அப்படின்னு பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே பாய்சன் பாட்டிலெல்லாம் இருக்குது. இவன் தான் மிரட்டி குடிக்க வச்சுருப்பான். இதுவும் இவங்களுக்கு தேவைதான். பெத்த பொண்ணையே அவங்க கையால் முடிக்கிறதுக்கு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஜாதி வெறி பிடிச்சவங்களுக்கெல்லாம் இதுதான் நடக்கணும். எது எப்படியோ அவன் கெட்டதுலேயும் ஒரு நல்லது தான் பண்ணியிருக்கான். அப்புறம் அப்படியே டேர்ன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே இருக்க கவுச்சில் அந்த பொண்ணு சோகமாக உட்காந்துருக்குது. அவளை பார்த்தாலே தெரியுது அவள் அழுகெல்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு கஷ்டத்தில் உட்காந்துருக்கா. அவளுக்கும் ஒரு கில்ட்டி இருக்கும் இல்லையா, அந்த கில்ட்டி லுக்கில் உட்காந்து அவங்க அப்பா அம்மாவே பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் ஜிமினும் அந்த பாடிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டமுக்கு கொடுத்துட்டு அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டும் அங்கே இருக்க தேவையான எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. ஃபைனலி நம்ம ஜிமினும் அந்த பொண்ணு பக்கத்தில் உட்கார்றாரு. அப்புறம் அந்த பொண்ணு ஹெட்டப் பண்ணி ஜிமினே பார்க்குது. அப்புறம் என்ன பண்ணலான்னு இருக்க? உனக்கு யாராவது ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்களா? அவங்க வீட்டுக்கு போறியா? இல்லை வேறு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? இல்லை சார், ஜேகே சார் நான் படிக்கிற காலேஜோட ஹாஸ்டல்லே என்னை சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்பப்போ பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சோகமாக சொல்லுது. என்ன இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா இல்லையா, அதனால் அவளுக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. அட பாவி, இந்த பக்கம் பார்த்தா பேரண்ட்ஸை முடிச்சிட்டேன், இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பாக ஆதரவாக இருக்க. மனுஷனடா நீ எல்லாம், உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே அந்த பொண்ணுக்கு துணையாக ஒரு லேடி கான்ஸ்டபிளை விட்டுட்டு ஸ்டேஷனுக்கு போகிறாரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நைட் ஒரு 9 o'clock இருக்கும். அங்கே இருக்க ஒரு ஃபேமஸான பாரை தான் காட்டுறாங்க. அந்த பாரில் நம்மளோட ஜேகே தான் அங்கே உட்காந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த டேபிளில் ஃபுல்லு சிக்கன் ஃபோக்னு சொல்லி நிறைய சைடிஷ்ஷாக இருக்குது. அதையெல்லாம் நல்லா ருசித்து சாப்பிட்டுட்டு நல்லா குடிக்கிறாரு. கிளாஸ்லாம் குடிக்கல, அப்படியே பாட்டம் சிப் அடிக்கிறாரு. அப்போ அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு போலீஸ் தான் உட்காந்துருக்காரு. ரொம்ப மாதமாக ஜேகேவோட அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் ஜேகே வர சொன்னாருன்னு சொல்லி ரொம்பவே ஆவலாக உட்காந்துட்ருக்காரு. அப்போது அவரோட டேபிளில் முன்னாடி ஃபுல்லு ஃபைல்ஸாக இருக்குது, எல்லாமே கேஸ் ஃபைல்ஸு. அது எல்லாத்தையும் விரித்து வச்சு ஜேகேக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. கேட்பாரா நம்ம ஜேகே? சுத்தமாக காதிலே போட்டுக்கல. எனக்கு என்னன்னு சொல்லி உட்காந்து நல்லா குடிச்சிட்ருக்காரு. அதை பார்க்கும்போது அந்த ஆளுக்கு செம்மையாக கடுப்பாகுது. ஆனால் நம்ம ஜேகே இந்த போலீஸை பற்றி ஆல்ரெடி எல்லாமே விசாரிச்சிட்டாரு. அவர் என்ன ஃபைல் கொண்டு வந்திருக்காரு, எந்த கேஸை பற்றி பேசிகிட்ருக்காருன்னு எல்லா டீட்டெயிலும் நம்ம ஜேகேக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவர் எத்தையுமே கண்டுக்காமல் குடிச்சிட்ருக்காரு. ஜேகே ஒருத்தர் அவரை பார்க்கணுன்னு நினச்சாலோ இல்லை அவர் யாரையாவது மீட் பண்ணணும்னு நினச்சாவோ ஃபஸ்ட் அவங்கள பற்றி எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பார்.
டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் அவங்கக்கிட்ட பேசவே உட்காருவார். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவரே தெரிஞ்சுக்கிட்டாலும் அவங்களோட வாயால் சொல்கிறதே அவர் கேட்குறது தான் அவருக்கு கன்ஃபார்ம் பண்ணுறது. அந்தளவுக்கு கிளவர் மைண்டு. அதனால தான் அந்த போலீஸை பற்றியும் அந்த கேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் கேப் எடுத்துக்கிட்டாரு. ஃபைனலி அந்த டைம் வந்துருச்சு. ஆனால் அவருக்கு தான் எல்லாமே முன்னாடியே தெரியுமே, அதனால் அவன் வாயால் சொல்லட்டுன்னு கேட்டுட்டு அப்படியே ருசித்து சாப்பிட்டுட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அந்த போலீஸும் சை பண்ணிவிட்டு இன்னொரு ஃபைலை எடுத்து ஜேகே கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. பட் ஜேகே வந்து எத்தையுமே காதில் போட்டுக்கல. அவர் ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் அந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில் மேலேயும் இந்த சாப்பாட்டு மேலேயும் தான் இருக்குது. அப்போது இதெல்லாம் பார்த்து அந்த போலீஸ்க்கு செம்ம கண்டாகுது. அப்போ அவரோட மைண்ட்குள்ளே அவன் ஃப்ரெண்டு சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. இங்கே பாரு, இந்த கேஸை மிஸ்டர் ஜானால் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும். ஏன்னா அவரால் முடிக்க முடியாத கேஸ்னு எதுவுமே இல்லை, அன்சால்வ்டு கேஸ்னு அவர் ஹிஸ்ட்ரியிலே இல்லை. அதனால தான் அவன் எவ்வளோ அட்டகாசம் பண்ணாலும் எவ்வளோ திமிர் பண்ணாலும் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அவனை இன்னமும் டியூட்டியில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜேகேவை பற்றி பெருமையாக சொன்னவங்க எல்லாம் நினச்சி திட்டிகிட்ருக்கான். இவனை பற்றியா பெருமையாக சொன்னான், சரியான குடிகாரன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி ஜேகேவோட மேன்லி வாய்ஸை கேட்டு ஃப்ளின்ச் ஆகி அந்த போலீஸ் ஜேகேவை பார்க்குறாரு. சார், பேசி முடிச்சிட்டிங்களான்னு கேட்டேன். இவ்வளோ குடிச்சும் அவரோட தெளிவான வாய்ஸை கேட்டு அந்த போலீஸ் செம்ம ஷாக் ஆகிட்டான். பேசி முடிச்சிட்டிங்களா இல்லை இன்னும் ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். இல்லை சார், அவ்வளோதான். அப்புறம் என்ன, கிளம்புங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லி ஜேகேவை டிஸ்பிலீஃபாக பார்க்குறான். எல்லாம் சொல்லிட்டீங்களே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார்னு அவர் எதிர்பார்த்தாரு. ஆனால் இவர் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக கிளம்புன்னு சொன்னோன்னே அவர் ஷாக் ஆகிடுச்சி. உங்களை பார்க்க எங்கே வரணும்னு கேட்கும்போது பப்புக்கு வாங்கன்னு சொன்னான். அப்போவே நான் யோசித்து ரிட்டன் போயிருக்கணும், எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லி எழுந்து போகிறாரு. போகிறவரை ஹலோ மிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து சொடக்கு போட்டு கூப்பிட்றாரு. அவனு டேர்ன் பண்ணி என்னன்ற மாதிரி பார்க்குறான். இந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போங்க, இங்கே விட்டு போகிறீங்க, இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோதான், அவர் ஷாக்கிங்காக பார்க்குறாரு. அடப்பாவே, 6 மாதமாக அலைஞ்சி திரிஞ்சு ஃபைல் பண்ண ரிப்போர்ட்டை இப்படி ஒரு நிமிஷத்தில் குப்பைன்னு சொல்லிட்டானே அப்படின்னு சொல்லி அவருக்கு செம்மையாக கோவம் வருது. இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஜேகே கிட்ட யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியறதில்ல அவரோட டேலண்ட்டுக்கு முன்னாடி. அப்படின்னு சொல்லி ஒரு சைட் பண்ணிவிட்டு எல்லோரையும் எடுத்துகிட்டு போகிறாரு. போகிற அவரையே ஜேகே ஒரு ஸ்மிர்க்கோடு பார்த்துட்ருக்காரு. ஃபைனலி குடித்து எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே எழுந்து ஸ்ட்ரெயிட்டாக அவரோட பைக் பார்க் பண்ணியிருக்க இடத்துக்கு போகிறாரு. அப்புறம் அவரோட புல்லட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்காரு. இப்போ அப்படியே அந்த அதர் சைடு நைட் ஒரு 10:30 இருக்கும். நீங்களும் டேங்கும் ஒரு ஹோட்டலில் டின்னர் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டுருக்கீங்க. அப்போது டக்குன்னு டே வந்து ஒரு பேக்கெட்டை செக் பண்ணுறாரு. என்னோடய பர்ஸை டேபிள்லே விட்டு வந்துட்டேன். வயன், நீ போய் காரில் உட்காரு, நான் போய் என் பர்ஸை எடுத்துகிட்டு வந்துடுறேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அங்கே இருக்க கார்கிட்ட போய் நிற்கிறீங்க. உள்ளே உட்காரு வயன். நான் உட்காரேன், நீங்கள் போங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிட்டு நீங்கள் அந்த கார்கிட்டே தான் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு ரெட் கலர் சாரீ வேர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு மேட்சிங்காக பேங்கிள்ஸு, தலை ஃபுல்லாக பூ வச்சுட்டு ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் போட்டு பார்க்கவே செம்ம அழகாக நின்றுட்டுருக்கீங்க. அந்த நைட்டில் அந்த ரோட்டில் அங்கே இருக்க லைட்டுக்கு கீழே ஃபுல்லு மல்லிப்பூ வச்சுட்டு பார்க்க அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்கீங்க. நீங்கள் அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. லைட்டாக மழை தூறல் விழுகுது. அதை வச்சு நீங்கள் கை வச்சு பார்க்குறீங்க. அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே அப்படியே அந்த மழை துளியை டச் பண்ணிவிட்டு அப்படியே பேக்குள்ளே வரீங்க. அப்போ அந்த ரோட்டில் ஒரு பைக் வந்து செம்ம ஸ்பீடாக வந்துட்டுருக்கு. நீங்கள் பேக்கில் வரவும் அப்படியே உங்கள் முன்னாடி சடன் பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க. அவ்வளோதான், உங்கள் ஹார்ட் பீட் எகிரிடுச்சு. நீங்கள் டக்குன்னு உங்கள் ஹார்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே பயந்துட்டே டர்ன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு முன்னாடி ஒரு பர்சன் ஒரு புல்லட்டில் உக்காந்துட்ருக்காரு. கை ஃபுல்லு டேட்டூஸ், லிப்ஸ் பியர்சிங் பண்ணியிருக்காரு, ஐப்ரோ பியர்சிங் பண்ணியிருக்காரு. அவரோட ஹேரில் பார்த்தாவே தெரியுது அவர் ஒரு போலீஸ் மாதிரி இருக்கார். நீங்கள் அந்த பர்சனை வாயை திறந்து ஸ்டன்னாகி பார்த்துட்ருக்கீங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஜங்குக் தான். அவரும் உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. உங்களை பார்த்தோன்னே அவருக்கு ஒரு மாதிரி சிஃப்னு இருக்குது. ஃபுல்லு குடிச்சிருக்கிறதுக்கு அதுக்கும் நீங்கள் அந்த லைட்டு வெளிச்சத்தில் பார்க்கவே ஸ்டன்னிங்காக இருக்கீங்க.
அவர் உங்களை டாப் டு பாட்டம் அவரோட லிப்ஸை லிக் பண்ணிகிட்டே பார்க்குறாரு. அப்போ அவரோட பைக்கை வந்து பயங்கரமாக ரேஸ் கொடுத்துட்டே இருந்தார். இப்போது உங்களோட அழகை பார்த்தோன்னே அப்படியே அந்த பைக் ரேஸ் பண்ணுற அப்படியே ஸ்லோ பண்ணுறாரு. அப்படியே மெதுவாக அந்த பைக்கை மூவ் பண்ணி உங்கள் கிட்ட வந்து நிற்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்து ஷாக்கில் அப்படியே சில மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. உங்களை அப்படியே டாப் டு பாட்டம் ஒரு மாதிரி முழுங்குற மாதிரி பார்க்குறாரு. ரேட் என்ன? அவ்வளோதான். அதை கேட்டோன்னே உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஒருவேளை அவன் வேறு எதனா பேசி நாம் எதனா தப்பாக கேட்டுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன? அப்போ ஜேகே வந்து அவரோட பைக்கில் உட்காந்துட்டு அவரோட கையை கட்டிட்டு உங்களை டாப் டு பாட்டம் பார்க்குறாரு. தமிழ் தெரியும்ல? ரேட் என்னன்னு கேட்டேன். ரேட்டு நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. ஓ, ஃபேமிலிகளா? பரவாயில்ல, ரேட்டு பார்த்து பேசிக்கலாம். வா, வந்து வண்டியில் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. சி பொறுக்கி போய் அம்மா கூப்பிட்றா. அவ்வளோதான். இதை கேட்டோன்னே ஜேகேக்கு செம்மையாக கோவம் வருது. அவர் அந்த பைக்கை பயங்கரமாக ரேஸ் கொடுக்குறாரு. அவரோட அந்த ஆக்ஷனை பார்த்து நீங்கள் பயந்துட்டீங்க. அவ்வளோதான். ஜேகேக்கு இருக்க கோவத்துக்கு உங்களை என்ன பண்ணுவார்னே தெரியல. அப்படி உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்காரு. உங்கள் பாடியே ஃபுல்லு ஷிவர் ஆகுது. நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி உங்கள் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காருன்னு சொல்லி தேடுறீங்க. ஐயோ, அவர் சொன்ன மாதிரி நான் காருக்குள்ளேயே உட்காந்துருக்கலாம். அப்போது ஜேகே வந்து டக்குன்னு அவரோட பைக்லேருந்து கீழே இறங்குறாரு. உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் பேக்வேர்டில் போகிறீங்க. அப்போ உங்கள் கிட்ட வந்து அவரோட மூச்சு காற்று உங்கள் மேலே படுற அளவுக்கு உங்களை அங்கே இருக்க காரில் அப்படியே பின் பண்ணுறாரு. நீங்கள் வைட் ஐஸில் பயந்துட்டே அவரை பார்க்குறீங்க. நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. கடவுளை வேண்டிக்க, இதுக்கு மேலே உன்னோட வாழ்க்கை ஃபுல்லாக என் கண்ணில் பற்றாத. அப்படிப்பட்ட உன்னை அடுத்த செகண்டே தூக்கிடுவேன். அப்போது உங்களை டாப் டு பாட்டம் ஒரு மாதிரியே பார்த்துட்டு உன்னை தூக்குனதுக்கப்புறம் எனக்கு எப்படி வேணுமோ அப்படி ஒன்று வச்சுக்குவேன் அப்படின்னு உங்கள் காதுக்கிட்ட வந்து குசு குசுன்னு சொல்கிறாரு. அவ்வளோதான். நீங்கள் அவரை நடுங்கிட்டே பார்த்துட்ருக்கீங்க.